அன்பானவர்களுக்கு வணக்கம். இந்த ஒரு நல்லதொரு தலைப்பாக குரோதி வருடம் பங்குனி 16 மார்ச் 29, அதாவது 29/3/2025 அன்று இரவு 9:44 மணிக்கு சனி பயிற்சி நடைபெற உள்ளது. சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆக இருக்கிறார். அதனால் இந்த அற்புதமான சனி பயிற்சி பலனை காண அனைவரும் ஆவலோடு இருக்கிறார்கள். அந்த சனி பயிற்சி பலன்களை ராசி வாரியாக நாம் இப்போது காண்போம். இந்த சனி பயிற்சியானது ஒரு அற்புதமான சனி பயிற்சி. எல்லோருக்குமே 7.5 சனி, அஷ்டம சனி, கண்ட சனி என்று கேட்டால் ஒருவித தயக்கமும் பயமும் இருக்கும். ஆனால் யாரும் பயப்படவே வேண்டியதில்லை. இந்த 7.5 சனி என்பது 30 ஆண்டுக்கு ஒரு முறை ஒவ்வொரு ராசிக்கும் பயிற்சி ஆகும். அதனால் சனி பயிற்சியை கண்டு யாரும் அச்சப்படவோ பயப்படவோ தேவை. உண்மையாக இருப்பவர்களுக்கு, நேர்மையாக நடப்பவர்களுக்கு, உழைப்பை மட்டுமே பிரதானமாக கொண்டு செயல்படுபவர்களுக்கு எப்பொழுதுமே சனி பயிற்சி ஒன்றுமே செய்யாது. உடல் உழைப்பு குறைவானவர்களுக்கு தான் இந்த பிரச்சனை ஏற்படும். கண்டிப்பாக உடலில் வேர்வை வருபவர்களுக்கு இந்த பிரச்சனை சனி பயிற்சி பெரிதாக பாதிப்பை ஏற்படுத்தாது. எனவே இப்பொழுது நேரடியாக ராசி பலனுக்கு சென்று விடலாம். முதல் ராசியான மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் 2025 வருடம் மேஷ ராசிக்கு 7.5 சனி ஆரம்பிக்க இருக்கிறது. மார்ச் 29 மேஷராசி அன்பர்களுக்கு 7.5 சனியில் விரய சனி ஆரம்பிக்க இருக்கிறது. மேஷராசியை பொறுத்தவரை ரொம்ப நேர்மையானவர்கள், கண்ணியமானவர்கள், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிடலாம். எல்லாத்துலயுமே ஒரு வேகம் இருக்கும். இப்பொழுது 7.5 சனி விரய சனி ஆரம்பிக்கவிருப்பதால் ஒரு சிறு விரய செலவுகள் ஏற்படும் என்பது உண்மையே. அதற்காக கலங்க வேண்டாம். அந்த சுப விரயத்தை ஒரு இடம் வாங்கியோ இல்லை நகை வாங்கியோ நீங்கள் இஎம்ஐ போன்று கட்டி வரலாம். அதனால் சுப விரயமாக அது மாற்றப்படும். எப்பொழுதுமே பணம் இருக்கும் பொழுது ஒரு சிறு மருத்துவ செலவு ஏற்படும் என்பது உண்மை மேஷராசியை பொறுத்தவரை. இருப்பினும் இந்த 7.5 சனியில் 30 வயதுக்கு கீழ் உள்ளவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும், ஒரு சுறுசுறுப்பு குறைந்திருக்கும். அதே போன்று ஒரு மெத்தனமாக இருப்பார்கள். பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மெத்தனம் இருக்கும். அந்த இதுக்கு இருக்கக்கூடாது. கொஞ்சம் இந்த நேரத்தில் 50 கிலோமீட்டர் ஓட்டக்கூடிய வண்டி 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓட்டுவது போல் கொஞ்சம் வேகம் எடுத்து சோம்பேறித்தனத்திற்கு இடம் கொடுக்காமல் மேஷராசி அன்பர்கள் இருந்தால் இந்த 7.5 சனி உங்களை பெருசாக பாதிக்காது. அதே போன்று 2வது 7.5 பொங்கு சனின்னு சொல்வார்கள். அந்த 2வது 7 நடக்கிற மேஷராசி, அதாவது 40 வயது கடந்தவர்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு இருக்காது. ஒரு 50% பாதிப்பு இருக்குன்னு சொல்லலாம். பெரிய பாதிப்பு இருக்காது. அதாவது சின்ன விரைய செலவு, சின்ன அடிப்படுறது, ஒரு மருத்துவ செலவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்மைதான். முடிந்தவரை இந்த நேரத்தில் யாருக்கும் ஜாமீன் கேரண்டி கையெழுத்தப்படாதீர்கள். அதே போன்று விரைச்சனி என்பதால் தேவையில்லாத சீட்டாட்டமோ தேவையில்லாத பழக்கங்களுக்கோ ஆட்படாமல் கொஞ்சம் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். பெண்கள் வழியிலும் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். குடும்பத்திலும் சிறு கணவன் மனைவிக்குள் ஒரு வாக்குவாதம் வரும். ஏன்னா ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு வருவதால் சிறு தூக்க கலக்கம் ஏற்படும். அதனால் தயவு செய்து early to bed and early to rise என்று சொல்வார்கள். சீக்கிரம் படுத்து சீக்கிரம் எந்திரீர்கள். சராசரி 8 மணி நேரம் தூங்க வேண்டும். ஆனால் இந்த விரைச்சனியில் தூக்கம் என்பது குறைவாகிவிடும். அதனால் தயவு செய்து நண்பர்களே, இரவு சாப்பிட்டவுடன் ஒரு 2 மணி நேரத்தில் தூங்குமாறு பார்த்துக் கொள்ளுங்கள். அதாவது அட்லீஸ்ட் பிஃபோர் 10 மணிக்குள்ளார தூங்குற மாதிரி போங்க. காலையில 6 மணிக்கு. ஏனால் இப்ப 7 சனியில விரைச்சனியில 12ஆம் இடத்துல சனி இருப்பாரு. அப்ப தூக்கம் கெடும், தேவையில்லாத மன சஞ்சலம் ஏற்படும். அதனால தயவு செய்து சாயந்தரம் 1 மணி நேரம் வாக்கிங், காலையில 1 மணி நேரம் வாக்கிங். கண்டிப்பாக உடலில் வேர்வை வர வேண்டும். அது எப்படி வேணாலும் பண்ணுங்க. அது வாக்கிங் போனாலும் சரி, ஜாக்கிங் போனாலும் சரி, வீட்டுல பாத்திரம் வச்சாலும் சரி, ஒட்டடை அடிச்சாலும் சரி, வீட கூட்டாலும் சரி. ஆனா மொத்தத்துல உடம்புல வேர்வை வரும். ஆனா மேஷராசி என்பதிலே நீங்கள் வழிபட வேண்டிய கடவுள் முருகன். 2வதாக குலதெய்வம் கண்டிப்பாக வழிபட வேண்டும். 3வதாக நவகிரகத்தில் இருக்கும் சனி பகவானை சனிதோறும் வழிபாடு செய்யுங்கள். கண்டிப்பாக இந்த 7.5 சனி உங்களுக்கு பெரிய பாதிப்பை தராது. அடுத்த ராசியான ரிஷப ராசி அன்பர்களே, இந்த வருடம் ரிஷப ராசிக்கு ஒரு அற்புதமான ஆண்டாக, அதே போன்று வருகின்ற மார்ச் 29 ரிஷபராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான காலம் என்றே சொல்லிவிடும். இந்த சனி பயிற்சியானது ரிஷபராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். பொதுவாகவே ரிஷபராசிக்கு யோகாதிபதியான சனி பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் ஒரு அற்புதமான பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். கையில் தாராளமாக பணப்புழக்கம் இருக்கும். அதே போன்று விவசாயம் செழிக்கும். புதிய தொழில் தொடங்க எண்ணம் உருவாகும். எந்த விஷயம் எடுத்தாலும் வெற்றி கிடைக்கும். வருமானம் எதிர்பார்த்ததை விட நல்ல லாபத்தை கொடுக்கும். இந்த சனி பயிற்சியானது
ஒரு அற்புதமான சனி பயிற்சி ரிஷபராசி அன்பர்களுக்கு. ஏனென்றால் லாபத்தில் 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் லாபஸ்தானத்தில் 11ஆம் இடத்தில் உட்காருகிறார்கள். அப்படி என்பது தொழிலில் வேலையில் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும், தொழிலில் ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கும். அதே போன்று இந்த காலகட்டத்தில் திருமணம் ஆகாத ரிஷபராசி என்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடந்தேறும். அதே போன்று நல்ல மனதிற்கு பிடித்த வசதியான அழகான குணமுள்ள பெண் அமைவார். அதே போன்று பெண்ணுக்கும் நல்ல கணவர் அமை. அதனால் ரிஷபராசி என்பதை பொறுத்தவரை இந்த சனிப்பயிற்சி என்பது ஒரு நல்ல ஒரு பொற்கால ஆண்டாக இந்த ஆண்டு விளங்கும். இந்த 2.5 வருடமும் ரிஷபராசிக்கு சனி பகவான் நல்ல பலன்களை தருவார். அதனால் ரிஷபராசி என்பதிலே மகிழ்ச்சியாக இருங்கள், மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். அதே போன்று வாரந்தோறும் சனிக்கிழமை சனி பகவானையும் நினைத்து வாருங்கள், ஆஞ்சநேயர் வழிபாடையும் செய்யுங்கள். ரிஷபராசி என்பதை பொறுத்தவரை ஒரு அற்புதமான சனி பயிற்சி பலனாக இந்த சனி பயிற்சி பலன் இருக்கும். 3வது ராசியான மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். இந்த சனி பயிற்சி 2025 மார்ச் 29 இரவு 9:44 மணிக்கு நடைபெற உள்ளது. மிதுன ராசிக்கு இந்த சனி பயிற்சி ஒரு யோக சனி பயிற்சின்னு சொல்லிடலாம். ஏன்னா ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி சஞ்சரிக்கிறார். ராசிக்கு 10ஆம் இடத்தில் சனி சஞ்சரித்தாலே புதிய தொழில் அமையும், வியாபாரத்தில் நல்ல லாபத்தை. அதே போன்று புதிய வியாபாரம் செய்யலாமா என்ற எண்ணம் மேலும், விவசாயம் செழிக்கும், புதிய விவசாய கருவிகள் விவசாயிகள் வாங்குவார்கள். அதே போன்று கணக்கு வழக்குகளில் நல்ல ஏற்றம் கிடைக்கும். அதே போன்று வணிகவியல், ஆடிட்டிங், கணக்கு துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல ஏற்றம் தரக்கூடிய இந்த சனி பயிற்சி அவர்களுக்கு ப்ரமோஷன்ஸ், அதே போன்று பதவி உயர்வு, வருமானம் இரட்டிப்பு, தொடர்ந்து வேலை, இது போன்றவை வணிகவியல் சார்ந்த கணக்கு சார்ந்த துறையை சார்ந்தவர்களுக்கு நல்லதொரு ஏற்றமான காலமாகும். அதே போன்று வியாபாரிகளுக்கு, மிதுனராசி வியாபாரிகளுக்கு லாபத்தோடு கூடிய புதிய அடிஷனலாக ஏதாவது சேர்த்து செய்யலாமா என்ற எண்ணம் மேலும், கண்டிப்பாக சேர்த்து செய்வதால், அடிஷனல் பிசினஸ் செய்வதால் கண்டிப்பாக லாபம். அதே போன்று வேலை செய்பவர்களுக்கு இந்த காலம் ஒரு பதவி உயர்வுக்கு உண்டான காலம். வேலை கிடைக்காத இளைஞர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், எதிர்பார்த்ததை விட ஒரு அற்புதமான வேலை கிடைக்கும். அதனால் வேலை இல்லா பட்டதாரிகளுக்கு வேலை கிடைக்கும், வியாபாரம் செய்வர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும். கூடுதலாக அடிஷனலாக வேறு வியாபாரம் சேர்ந்து செய்வார்கள். அதே போன்று தொழிலை பொறுத்தவரை பரம்பரை தொழில் செய்பவர்களுக்கு, தந்தையார் பார்த்த தொழிலை செய்பவர்களுக்கு நல்ல ஏற்றத்தை கொடுக்கும். அதனால் இந்த சனி பயிற்சி பலன் மிதுன ராசியை பொறுத்தவரை விவசாயம் செழிக்கும், பணம் தாராளமாக வரும், வியாபாரம் சிறப்பாக இருக்கும். அதே போன்று ஷேர் மார்க்கெட், கமாடிட்டி, ஸ்பெகுலேஷன்ஸ், இதில் முதலீடு போட்டவர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும். அதனால் இந்த வருடம் நடைபெறக்கூடிய சனி பயிற்சி பலன் மிதுன ராசி என்பவர்களுக்கு ஒரு யோக சனி பயிற்சி என்று சொல்லிவிடலாம். 4வது ராசியான கடக ராசி என்பவர்களுக்கு இந்த 2025 சனி பயிற்சி ஒரு பெரிய விடுதலை கிடைத்த மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். ஏனென்றால் அஷ்டம சனியிலிருந்து விடுபட போகிறார்கள். அதனால் ஒரு ரிலீஃப், பெரிய ரிலீஃப்னு சொல்லலாம் கடகராசி புத்தரம். ஏன்னா கடந்த 2.5 வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. என்கிட்ட ஜோசியம் பார்த்தவங்க நிறைய பேர் பெரும்பாலும் கடகராசி அன்பர்கள் தான். ஏன்னா கடகராசி புத்தரி அஷ்டம சனி நிறைய வசதிப்படுத்தவரை ரொம்ப ஏழ்மை நிலைமைக்கு தள்ளிடுச்சு. அதே போன்று தொழில் முடக்கம், கடன் தொல்லை, உடல் ரீதியான மன ரீதியான அதிக தொந்தரவு. ஏனென்றால் கடகராசிக்கு அஷ்டம சனி வச்சு செஞ்சதுன்னு சொல்லலாம். நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க. ஒரு நிம்மதி இல்லாம ஒரு பழப்பு, எந்த முயற்சி எடுத்தாலும் தடை. அதனால் கடகராசி என்பதிலே ஒரு பெரிய ரிலீஃப் ஆகி வெளியே வந்து விட்டீர்கள். வருகின்ற மார்ச் 29ஆம் தேதி கடகராசிக்கு அஷ்டம சனி முடிவடைகிறது. அதனால் கடகராசி என்பதற்கு சனி 9ஆம் ஸ்தானமான பாக்கியஸ்தானத்திற்கு செல்கிறார். இப்பொழுது விட்டதெல்லாம் பிடிச்சிருவீங்க. இந்த 2.5 வருஷமா என்னென்ன கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாத்தையுமே ரீகெயின், திரும்பவும் வருமானம் இரட்டிப்பாகும். வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு கண்டிப்பாக அற்புதமான எதிர்பார்த்த நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும். வெளிநாட்டுக்கு செல்ல இருக்கும் இளைஞர்கள் கண்டிப்பாக செல்வார்கள். அதே போன்று திருமணமாகாத 30 தாண்டிய இளைஞர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடைபெறும். அதே போன்று கடன் தொல்லை படிப்படியாக குறையும், நல்ல உடல் ஆரோக்கியம் ஏற்படும், மன தைரியம் கூடும், சோம்பேறித்தனம் விட்டு விலகும். இப்பொழுது 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுவார்கள். அந்த அளவுக்கு பலம் பொருந்திய நல்ல 100 HP ஹார்ஸ் பவர்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஓடக்கூடிய பலம் வந்து. அதனால் கடகராசியை பொறுத்தவரை இந்த சனி பயிற்சி நல்லவைகள் நடக்கும் சனி பயிற்சியாக இருக்கும். அதனால் மகிழ்ச்சியோடு சனி பயிற்சியை வரவேறுங்கள். ஏனென்றால் தங்களுக்கு அஷ்டம சனி முடிவது என்பது பெரிய ரிலீஃப். இன்னும் 30 வருஷம் இருக்கு, எந்த பிரச்சனையும் கிடையாது அஷ்டம சனி வரத்துக்கு. அதனால அஷ்டம சனியை பொறுத்தவரை கடகராசிக்கு துன்பத்தை நிறைய கொடுத்த சனி பகவான் இப்பொழுது இனிமேல் இன்பத்தை மட்டுமே தருவார் என்பது உறுதி. விவசாயம்
மேலோங்கும். பால் வளம், ஆடு மாடு வியாபாரம் செய்யும் விவசாயிகளுக்கு மிகச்சிறந்த ஏற்றம் தரக்கூடிய காலமாக மாறும். அதனால் உள்ளூர் சந்தை நல்ல வியாபாரத்தை கொடுக்கும். கடகராசியை பொறுத்தவரை காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், விவசாயம் செய்பவர்கள், பால் வியாபாரம் செய்பவர்கள் போன்றவர்களுக்கு இனிமேல் வரக்கூடிய காலம் அற்புதமான காலமாக இருக்கும். அதே போன்று மருத்துவத்துறையை சார்ந்த கடகராசி என்பவர்களுக்கு நல்ல ஏற்றம் தரக்கூடிய காலமாக இருக்கும். அதனால் நிறைய மருத்துவர்கள் கடகராசியை சேர்ந்து உருவாகுவார்கள். அதே போன்று அரசு வேலைக்கு அப்ளை செய்து காத்திருக்கும் கடகராசி என்பதற்கு கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். இவர்கள் பரீட்சை எழுதினாலே கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 எது எழுதினாலுமே இனி கடகராசி என்பவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள். ஆனால் தடை தாமதம் விலகும், கடன் தொல்லை முடியும், கணவன் மனைவிக்குள் நல்ல ஒற்றுமை ஏற்படும். பிரிந்திருந்த கணவன் மனைவி இப்பொழுது ஒன்று கூடுவார்கள். அதனால் ஒரு அற்புதமான கடகராசியை பொறுத்தவரை இந்த சனி பயிற்சி பலன் 9ஆம் இடத்திற்கு நல்ல பொருளாதாரத்தை கொடுக்கும், செல்வ செழிப்பை கொடுக்கும், வேலை வாய்ப்பை கொடுக்கும், புதிய தொழிலை கொடுக்கும். அதனால் பாகிஸ்தானத்திற்கு சனி வருவது என்பது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு. அதனால் கடகராசியை பொறுத்தவரை விடுதலை 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 என்றே சொல்லலாம். அடுத்த ராசியான சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி அஷ்டம சனியாக வரவுள்ளது. இப்பொழுது அஷ்டம சனி ஆரம்பிக்க உள்ளது. சிம்ம ராசியை பொறுத்தவரை எதற்கும் கலங்கவோ பயப்படுவோ தேவையே இல்லை. 30 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டும். அவ்வளவே. அதிகமாக தூக்கம் வரும், கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் இந்த அஷ்டம சனிகள். மற்றபடி 30 வயது 40 வயது கடந்தவர்களுக்கு ஒரு நல்ல சனியாகவே இருக்கும். அதே போன்று வெளிநாட்டு வேலை கிடைக்கும். சிம்மராசி அன்பர்களை பொறுத்தவரை வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் அவ்வப்போது வந்து நீங்கும். அதே போன்று கைகால் அதிகமாக வலிக்கும். சிம்மராசி அன்பர்கள் முடிந்தவரை பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போய் புதிய தொழிலும் ஆரம்பிக்க வேண்டாம். இருக்கிற தொழிலே மேம்படுத்துற மாதிரி பாருங்க. அதே மாதிரி இளைஞர்களும் வேலை எந்த வேலை கிடைச்சாலுமே போய் சேருங்க. இந்த வேலைக்கு தான் போகணும், இவ்வளவு படிச்சிருக்கேன், இவ்வளவு சம்பளம் எதிர்பார்த்து தேசியம் நிக்காதீங்க. எந்த சொல்லி சிம்மராசிக்காரர்கள் மார்ச்சுக்கு பிறகு ஈரண்டுக்கு மேல இன்னொரு வேலை கிடைக்காமல் வேலையை ராஜினாமா செய்யாதீர்கள். அதனால சிம்மராசி என்பர்களே வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவனம் தேவை. அதே போன்று யாருடனும் அளவுக்கு அதிகமாக பேச வேண்டாம். அதே போன்று மேலதிகாரிகளிடமும் கொஞ்சம் பிரஷர் இருக்கதான் செய்யும். இருப்பினும் அதை தாங்கிக் கொண்டு அவரை பற்றி எதுவும் வெளியிடத்தில் கமெண்ட் செய்ய வேண்டாம். என சோற்றிற்கும் காதிற்கும் என்பது போல உங்கள் கூட இருப்பவர்களே நீங்க ஒன்று சொன்னீர்கள் என்றால் அவர்கள் 9ஆக கொண்டு போய் மேலதிகாரிடம் சொல்லுவார்கள். அதனால் முடிந்தவரை இந்த 2.5 வருடம் பேசாமல் இருப்பது நல்லது. தேவையில்லாத செயல்களை செய்து மாட்டிக்கொள்வீர்கள். அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக சிம்மராசி என்பர்கள் கடக்க வேண்டிய சனி பயிற்சி இது. அதற்காக பயப்பட தேவையில்லை. வாய்ப்பு கிடைத்தால் திருநள்ளாறு ஒரு முறை போய் வாருங்கள். அதே போன்று வாரம் சனிக்கிழமை நவகிரகத்திற்கும் சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்யுங்கள், குலதெய்வ பிரார்த்தனை செய்யுங்கள். அதுவே போதுமானது. அதனால் பெரிய பாதிப்பு இருக்காது என்பது உண்மையே. இருப்பினும் அஷ்டம சனி என்பதால் சில அவமானங்களையும் அலைச்சல்களையும் கண்டிப்பாக தரும். அதனால் நாம் கொஞ்சம் கவனமுடன் ரொம்ப எச்சரிக்கையாக நடக்க வேண்டும் என்பதே சிம்ம ராசிக்கு சொல்லப்படும் பலன். 6ஆம் ராசியான கன்னி ராசி அன்பர்களுக்கு வணக்கம். இந்த சனி பயிற்சி 2025 கன்னிராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான சனி பயிற்சி என்றே சொல்லிவிடலாம். ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி சஞ்சரிக்க இருக்கிறார். அதனால் கண்ட சனி என்று சொல்லுவார்கள். ஏதோ கண்ட சனினோட கண்டம் வந்து போகுமா அப்படின்னு யோசிக்காதீங்க. கண்டம்ங்கிறது உயிர் போற விஷயம் கிடையாது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும், அதுவே கண்ட சனி தான். அதனால கண்ட சனி என்பதை யாரும் பயப்பட தேவையில்லை. ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் வருவதால் இந்த சனி பயிற்சி கன்னி ராசிக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடந்தேறும். அதே போன்று புதிய நண்பர்கள் உருவாகுவார்கள், புதிய பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் ஏற்படும், தொழிலில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். அதே போன்று வெளிநாடு சுற்றுலா செல்ல விரும்புபவர்கள் கண்டிப்பாக வெளிநாடு செல்வார்கள். அதே போன்று புதிய ஆடை அணிகலன்கள் கண்டிப்பா வாங்கும். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும், இந்த கண்டு சனியில் வாகனங்களில் போகும்போது வேகம் கூடுதலாக செல்லக்கூடாது. கண்டிப்பாக சிறு சிறு வெட்டுக்கள், சிறு சிறு காயங்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளதால் கன்னிராசியை பொறுத்தவரை வேகத்தை கொஞ்சம் குறைக்க வேண்டும். ஆனால் சோம்பேறித்தனம் அறவே கூடாது. இரவு நேரங்களில் நன்றாக தூங்க வேண்டும், பகல் நேரத்தில் முடிந்தவரை தூங்கக்கூடாது. அதே போன்று கன்னிராசி என்பதற்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் ஆண்களுக்கு பெண்கள் மூலியமாகவோ பெண்களுக்கு ஆண்கள் மூலமாகவோ சிறு சிறு பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. பொதுவாகவே கன்னிராசி என்பவர்கள் எல்லாம் தெரிந்ததை போல இயற்கையாகவே பேசுவார்கள். ஆனால் எல்லாமே தெரிந்து கொள்ள வேண்டும் ஆர்வம் அவர்களுக்கு இருக்கும். ஆனால் தேவையில்லாத இடத்தில் தேவையானவற்றை தேவையில்லாதவற்றை பேசாதீர்கள். அதனால் அளவோடு பேசுங்கள். அதே போன்று
கணவன் மனைவிக்குள் ஒரு சின்ன சின்ன வாக்குவாதம் அவ்வப்போது வந்து போகும். அதனால் அடிக்கடி கொஞ்சம் வெளியே இருக்கும் திருத்தலங்களுக்கு, கோயிலுகளுக்கு சென்று வாருங்கள். ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சி கூடும், வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுக்கும். அதே போன்று உடல்நிலையில் கணுக்கால் வலி ஏற்பட்டு விலகும். அதனால் இந்த சனி பயிற்சியை பொறுத்தவரை கன்னிராசி என்பவர்கள் முக்கியமாக குலதெய்வத்தை வழிபட வேண்டும். அடுத்ததாக பெருமாள் வழிபாடு. மூன்றாவதாக சனிதோறும் சனிக்கிழமை நவகிரகத்தில் இருக்கும் சனி பகவான் வழிபாடு செய்து அர்ச்சனை செய்ய வேண்டும். அதனால் முக்கியமாக வண்டி வாகனங்களில் செல்வது ரொம்ப ஸ்லோவாக செல்ல வேண்டும். அதே போன்று தேவையில்லாத யாருக்கும் ஜாமீன் கேரண்டி கையெழுத்து போடக்கூடாது. அதனால் கன்னிராசி என்பவர்களே, இந்த கண்ட சனி உங்களை பெரிய பாதிப்பு ஏற்படுத்தாது. 30 வயசு கீழே உள்ள இளைஞர் தான் முக்கியமா சொல்றான். பைக் ரொம்ப ஸ்பீடா ஓட்டக்கூடாது, இந்த பாம்பு மாதிரி வளைஞ்செல்லாம் ஓட்டக்கூடாது, போன் பேசிட்டு ஓட்டக்கூடாது. சின்ன சின்ன அடியும் காயங்களும் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது கன்னிராசிக்கு. அதே போன்று 30 வயசு 40 வயசு தாண்டியவர்களுக்கு இரண்டாவது கண்ட சனி என்பதால் பெரிய பாதிப்பு இருக்காது. ஒரு வீட்டில் நடக்கும் போது ஒரு வலிக்கு விழும் சம்பவம் ஏற்படும். அதனால் கன்னிராசி என்பவர்களே, கவனமோடு நடங்கள். இந்த கண்ட சனி பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. தங்களால் இயன்றவரை சனிக்கிழமை தோறும் இல்லாத ஏழை எளியோருக்கு தான தர்மம் செய்யுங்கள். குறிப்பாக தூய்மை பணியாளர்கள், செருப்பு தைப்பவர்கள் போன்றவர்களுக்கு தங்களால் இயன்ற தான தர்மங்களை செய்யுங்கள். இரும்பு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு சனி பயிற்சியாக இருக்கும். எனவே கன்னிராசி என்பவர்களே, இந்த சனி பயிற்சி கண்ட சனி என்பதால் யாரும் பயப்படவே தேவையில்லை. குலதெய்வத்தை மனதார நினைத்துக் கொண்டு தினமும் குலதெய்வ போட்டோ இருந்தால் பார்த்துவிட்டு தங்கள் வேலையை தொடங்குங்கள். இந்த கண்ட சனி அற்புதமாகவே கடந்து செல்லும். நன்றி. அடுத்தது காலபுருஷ தத்துவப்படி 7ஆம் ராசியான துலாம் ராசி அன்பர்களுக்கு வணக்கம். 2025 சனி பயிற்சி பலன் துலாம் ராசிக்கு ஒரு அற்புதமான பலன் என்றே சொல்லிவிடலாம். ராசிக்கு 6ஆம் இடத்தில் சனி பகவான் பயிற்சி அடைகிறார். அதனால் துலாம் ராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி ஒரு நல்ல யோக சனி பயிற்சின்னு சொல்லிவிடலாம். கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும். கண்டிப்பாக லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பா லோன் கிடைச்சிடும். ஆனால் முக்கியமா செய்யக்கூடாது, யாருக்கும் ஜாமீன் கேரண்டி கையெழுத்து துலாம் ராசி என்பவர்கள் போடக்கூடாது. அதே போன்று தேவையில்லாத வம்பு வழக்குகளில் சிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். முடிந்தவரை சண்டை சத்திரம் நடக்கும் இடங்களில் போய் சேராதீர்கள். இரண்டாவது, படிக்கும் கல்லூரி இளைஞர்கள் தேவையில்லாம நண்பரோட சேர்ந்து சுத்துவதை நிப்பாட்ட வேண்டும். ஏனால் தங்கள் மேல் சிறு சிறு வழக்கு பதிவு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அதனால் கல்லூரி படிக்கும் மாணவர்களோ இளைஞர்களோ துலாம் ராசி என்பவர்கள் தேவையில்லாமல் வெளியே நடமாடுவதை குறைத்து, நண்பர்களுடன் நடமாடுவதை குறைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று தேவையில்லாத பழக்கங்களால் பிரச்சனை ஏற்படும். நான் குறிப்பிடுவது மது பழக்கம், புகைப்பிடித்தல் போன்றவற்றை குறிப்பிடுகிறேன். துலாம் ராசி என்பவர்களுக்கு தேவையில்லாத உடல்நலத்தை கெடுக்கும். அதனால் இந்த காலகட்டம் நண்பர்கள் எதிரியாகும் வாய்ப்பு உள்ளது. அதே போன்று புதிய புதிய நோய்கள் உடலில் உருவாகும் வாய்ப்பு உள்ளது. அதனால் தினமும் உடற்பயிற்சி செய்ய வேண்டும், வாக்கிங் செல்ல வேண்டும், ஜிம்முக்கு செல்ல வேண்டும். கண்டிப்பாக உடலில் வேர்வை வர வேண்டும். அதனால் இந்த காலகட்டம் நண்பருடன் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும். வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமா இருக்க வேண்டும். துலாம் ராசியை பொறுத்தவரை மே 14ஆம் தேதி குரு பயிற்சி வருகிறது. அந்த குரு பயிற்சியுடன் துலாம் ராசிக்கு நல்ல ஒரு காலமாக இருக்கும். ஏனென்றால் குருவானவர் தங்கள் ராசியை பார்வையிட உள்ளார். அதனால் இந்த சனி பயிற்சி ஓரளவுக்கு தாக்கம் குறையும். குரு பார்ப்பதால் துலாம் ராசியை சனி பயிற்சி தாக்கம் கொஞ்சம் குறையும். அதனால் துலாம் ராசி அன்பர்களே, தொழில் மேலோங்கும், விவசாயம் செழிக்கும், வேலை இல்லாத பட்டதாரிகளுக்கு வேலை கிடைக்கும், வெளிநாட்டு வேலை கிடைக்கும். இதெல்லாம் நடக்கும், சாதகமா நடக்கும். ஆனால் கடன் விஷயங்களில் மட்டும் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்து தேவைக்காக மட்டும் கடன் வாங்குங்கள். தேவை இல்லாத ஆடம்பரத்திற்காக கடன் வாங்காதீர்கள். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்கள். சனிக்கிழமை நவகிரகத்தில் இருக்க சனி வழிபாடு பண்ணுங்கள். குலதெய்வ வழிபாடும் செய்யுங்கள். அதனால் துலாம் ராசி என்பவர்களே, இந்த சனி பயிற்சி ஒரு அற்புதமான சனி பயிற்சியாகவே தங்களுக்கு கடந்து செல்லும். நன்றி. காலபுருஷ தத்துவத்திற்கு 8ஆம் ராசியான விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற 2025 சனி பயிற்சி பலன்களை காண்போம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 4ஆம் இடத்திலிருந்து பயிற்சியாகி 5ஆம் இடத்திற்கு செல்ல உள்ளார். அர்த்தாஷ்டம சனி என்ற சனியால் பாதிக்கப்பட்ட விருச்சிக ராசி என்பவர்கள் இப்பொழுது 5ஆம் இடத்திற்கு சனி பயிற்சி ஆவதால் கொஞ்சம் நன்மைகளை காணலாம். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் வாய்ப்பு ஏற்படும். அதே போன்று இவ்வளவு காலமாக குழந்தைகள் மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் தீரும். அம்மாவின் உடல் சீராகும், தங்கள் உடலும் சீராகும். இடம் வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும்,
என்று நினைத்தவர்களுக்கெல்லாம் சிறு சிறு தடங்கள் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. அந்த தடை கற்கள் இப்பொழுது விலகும். அதனால் கண்டிப்பாக இந்த சனி பயிற்சியில் வீடு வாங்குவீர்கள், நிலம் வாங்குவீர்கள், தோட்டம் வாங்குவீர்கள், மனை வாங்குவீர்கள். அதனால் விவசாயம் செழிக்கும். அதே போன்று பொருளாதார ஏற்றம் கிடைக்கும். அதே போன்று குலதெய்வத்தின் அருள் தங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால் விருச்சிக ராசி என்பவர்கள் ஏற்கனவே 7.5 சனியில் நிறைய சொத்துக்களை இழந்திருப்பார்கள், நிறைய பணத்தை இழந்திருப்பார்கள். அதே போன்று இந்த சனி பயிற்சி 5ஆம் இடத்திற்கு செல்லும் சனி பயிற்சி சனி பகவானால் தங்களுக்கு நன்மையே கிட்டும். அதனால் சொந்த பந்தங்களில் பிரிந்திருந்தவர்கள் கண்டிப்பாக சேருவார்கள். இழந்த சொத்துக்கள் மீண்டும் சேரும். அதே போன்று தாயின் உடல்நிலை சீராகும், தங்கள் உடல்நிலையும் சீராகும். அதனால் விருச்சிக ராசியை பொறுத்தவரை இனி கொஞ்சம் பெருமூச்சு விட்டு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழலாம். நன்றி. அடுத்த ராசியான காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் ராசியான தனுசு ராசி அன்பர்களுக்கு வணக்கம். இந்த 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சி பலன் தனுசு ராசிக்கு ஒரு நல்ல சனி பயிற்சி பலனாக அமையும். ஏனென்றால் கடந்த 7.5 வருடம் தனுசு ராசி என்பவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. நிறைய பேர் நிறைய கஷ்டங்களை அனுபவித்தார்கள். அதனால் தனுசு ராசியை பொறுத்தவரை தற்பொழுது இந்த குரோதி வருடம் நடக்கக்கூடிய சனி பயிற்சி அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய சனி பயிற்சி. அதனால் 4ஆம் இடத்திற்கு சனி செல்ல உள்ளார் என்பதால் தாயாரின் உடல்நிலையில் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டும். அடுத்ததாக வீடோ இடமோ கண்டிப்பாக வாங்குவீர்கள். ஆனால் தாய் பத்திரத்தை சரியாக பார்த்து வாங்க வேண்டும். எதுவும் வில்லங்கம் இருக்கிறதா என்று பார்த்து வாங்கும். அதே போன்று இந்த காலகட்டம் தனுசு ராசியை பொறுத்தவரை தங்கள் உடல்நிலையிலும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவையில்லாத மனக்குழப்பங்கள், மன சஞ்சலங்கள் வந்து போகும். இருப்பினும் கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பாக மேற்படிப்பு படிப்பவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் தரக்கூடிய சனி பயிற்சியாக அமையும். உயர்கல்வி படிக்க விரும்பும், வெளிநாட்டுக்கு சென்று படிக்க விரும்பும் மாணவர்களுக்கு இந்த சனி பயிற்சி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும். அதனால் இந்த தனுசு ராசியை பொறுத்தவரை விவசாயம் மேலோங்கும், கடன் தொல்லை நீங்கும். அதே போன்று புதிய வருமானத்திற்கு வாய்ப்பு கிட்டும். வேலையில் இருப்பவர்களுக்கு உத்தியோக உயர்வு கிட்டும். அதனால் கவலைப்பட வேண்டாம். இந்த அர்த்தாஷ்டம சனி பெரிய பாதிப்பு என்பது இடம் வாங்குதல், மனை வாங்குதலில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்தினால் போதுமானது. குறிப்பாக தாயாரின் உடல்நிலையிலும் கொஞ்சம் அக்கறை செலுத்த வேண்டும். மற்றபடி இந்த அர்த்தாஷ்டம சனி பயிற்சி பலன்கள் தனுசு ராசியை பொறுத்தவரை பெரிய பாதிப்பை தராது, அழகாக கடந்து செல்லும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று ஏதாவது குரு வழிபாடு செய்யுங்கள். தனுசு ராசியை பொறுத்தவரை சீரடி சாய்பாபாவோ, புட்டபர்த்தி சாய்பாபாவோ, ராகவேந்தரோ, ஏதாவது காஞ்சி மகா பெரிவாளோ யாராவது ஒருத்தர் குரு வழிபாடு மேற்கொள்ளுங்கள். அதே போன்று சனிக்கிழமை நவகிரக சனி வழிபாடு செய்யுங்கள். கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடை கண்டிப்பாக நித்தமும் செய்யுங்கள். அதனால் தனுசு ராசியை பொறுத்தவரை இந்த அர்த்தாஷ்டம சனி பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாமல் அழகாக கடந்து செல்லும். நன்றி. அடுத்த ராசியான காலபுருஷ தத்துவப்படி தொழில் ராசியான 10ஆம் ராசி மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு சனி பயிற்சி பலன் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு சந்தோஷமான, அதே போன்று ஒரு பெரிய ஜெயிலிலிருந்து விடுதலையானது போல் 7.5 சனியிலிருந்து விடுபட இருக்கிறீர்கள். அதனால் கடந்த 7.5 வருடமாக சொல்ல முடியாத துயரம், சொல்ல முடியாத வலி, சொல்ல முடியாத இழப்பு, அதே போன்று நிறைய பண இழப்பு, பொருள் இழப்பு போன்றவை சந்தித்த மகர ராசி என்பவர்களுக்கு பொற்காலம், நல்ல காலம் ஆரம்பமாகி விட்டது. தொழில் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டவர்களுக்கு அற்புதமான தொழில் அமையும். இருக்கும் தொழிலில் நஷ்டமடைந்தவர்களுக்கு நல்ல தொழில் மேலோங்கும். வேலை கிடைக்காத படித்த பட்டதாரிகளுக்கு எதிர்பார்த்ததை விட நல்ல வேலை கிடைக்கும். எதிர்பார்த்ததை விட நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும். அதனால் மகர ராசி என்பவர்களே மிக பெரிய ரிலீஃப். கடந்த 7.5 வருடமாக உங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த சனி பகவான் தங்கள் ராசியிலிருந்து விலகி ரொம்ப தூரம் செல்ல இருக்கிறார். அதனால் இனி மகர ராசியை பொறுத்தவரை பொற்காலம் என்றே சொல்லிவிடலாம். அதனால் மகர ராசி என்பவர்களே புதிய கார் வாங்குவீர்கள், புதிய வீடு வாங்குவீர்கள், புதிய தோட்டம் வாங்குவீர்கள், புதிய மனை வாங்குவீர்கள், புதிய வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீர்கள், எலக்ட்ரானிக் சாதனங்கள் கண்டிப்பாக வாங்கும். ஆனால் இந்த சனி பயிற்சி விவசாயம் மேலோங்கும். கடன் கேட்ட இடத்தில் கிடைக்கும். கடன் வாங்கியவர்கள் கண்டிப்பாக கடனை அடைத்து விடுவீர்கள். ஏனென்றால் 7.5 சனி முடியும் தருவாயில் கண்டிப்பாக சனி பகவான் மகர ராசி என்பவர்களுக்கு நன்மையை தான் செய்வார்.
தங்கள் ராசியாதிபதி சனி பகவான் என்பதால் உங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் பிரியம் கொண்டு இன்னும் கொஞ்சம் நிறையவே கொடுப்பார். அதனால் மகர ராசி என்பதிலே உங்களுக்கு பொற்காலமும் நல்ல காலமும் ஆரம்பமாகிவிட்டது. அதனால் இனி சந்தோஷம் 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 மட்டுமே மகர ராசி என்பதற்கு. அடுத்த ராசியான கால புருஷ தத்துவப்படி லாப ராசியான 11ஆம் ராசியான கும்பராசி அன்பர்களுக்கு வணக்கம். இந்த கும்பராசி அன்பர்களுக்கும் கடந்த 5 வருட காலமாக, அது குறிப்பாக இந்த 2.5 வருட ஆண்டு காலம் ஜென்ம சனி தங்களை சொல்ல முடியாத, வெளியே சொல்ல முடியாம ரொம்ப கஷ்டத்தில் இருந்தீங்க. திருமணம் ஆகாத இளைஞர்களுக்கு திருமணம் கைகூடவில்லை. தொழில் இருந்தும் தொழில் வியாபாரம் சிறப்பாக இல்லை. வேலை செய்பவர்களுக்கு ப்ரமோஷன் இன்கிரிமெண்ட் இல்லை. அதே போன்று உடல்நிலையிலும் மனநிலையிலும் ஏகப்பட்ட குழப்பங்கள், வியாதிகள், நோய்கள், பாப்பா சொல்லணும்னா துயரம். கும்பராசி என்பவர்கள் நிறைய ஏமாற்றங்களையும் துரோகங்களையும் சந்தித்திருப்பார்கள். அதனால் கவலைப்பட வேண்டாம் கும்பராசி என்பவர்களே. ஜென்ம சனி விலகுகின்றது. உங்கள் 7.5 சனியில் கிட்டத்தட்ட 75% பிரச்சனைகளை கடந்து விட்டீர்கள். அடுத்தது வரக்கூடியது பாத சனி மட்டுமே. தங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செல்வதால் நடக்கும் போது கொஞ்சம் கவனம் தேவை. அடிக்கடி ஸ்லிப் ஆகி கீழே விழுகும் வாய்ப்பு உள்ளது. வண்டி வாகனங்களில் போகும்போது காலில் அடிப்படும் வாய்ப்பு உள்ளது. அதனால் வண்டி வாகனங்களை ரொம்ப நிதானமாக ஓட்ட வேண்டும். அதே போன்று நடைபயிற்சி கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும் தினமும். ஏன்னா அப்பதான் கால் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும். கால்சியம் குறைபாடு இருந்தால் தயவு செய்து மருத்துவர் இணங்கி அதுக்குண்டான சிகிச்சையை பெற்றுக் கொள்ளவும். ஓகேங்களா? மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த கும்பராசிக்கு மற்றபடி பாத்தீங்கன்னா வேலை தேடிக்கொண்டிருந்த இளைஞர்களுக்கு கண்டிப்பாக நல்ல வேலை கிட்டும். திருமணமாகாத ஆண்கள் பெண்களுக்கு நல்ல வரன் அமையும். அதே போன்று அரைகுறையாக நின்று கொண்டிருந்த வீடு ரெனோவேஷன் ஒர்க்கு கண்டிப்பாக முடிந்துவிடும். அதே போன்று கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும். கொடுத்த கடன் வசூலாகும். அதனால் மன உளைச்சலிருந்து மீண்டு வரப்போகிறீர்கள். ஏன்னால் கடந்த 2 வருஷம் ஏகப்பட்ட மன உளைச்சல். எதுக்குடா இந்த வாழ்க்கை, எதுக்கு வாழணும் அப்படின்னு நித்தமும் என்ன தோணிருக்கும். அதில் கும்பராசி என்பதிலே மிகப்பெரிய ரிலீஃப். உங்களை ஏமாற்றியவர்கள் எல்லாம் இப்பொழுது வருத்தப்படுவார்கள். ஐயோ இவர் ஏமாற்றி விட்டோமே என்று வருத்தப்பட்டு தங்களிடம் மீண்டும் உதவி கேட்பார்கள். அதே போன்று தேவையில்லாத பேச்சினால் பிரிந்திருந்த உறவுகள், கணவன் மனைவி, சொந்த பந்தங்கள் அனைவரும் இப்பொழுது ஒன்று கூடுவார்கள். மகிழ்ச்சியான தருணம் ஏற்படும். நல்ல சுப நிகழ்ச்சி ஏற்படும். அதனால் கும்பராசி என்பர்களை பொறுத்தவரை இந்த சனி பயிற்சி ஒரு நல்ல ரிலீஃப். பெருமூச்சு விட்டுக் கொள்ளலாம். ஜென்ம சனியிலிருந்து விடுதலை. அதனால் கும்பராசி என்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி கண்டிப்பாக பாத சனியாக இருந்தாலும் பெரிய பாதிப்பை தராது என்பதால் குலதெய்வ வழிபாடு மேற்கொள்ளுங்கள். நவகிரக சனி வழிபாடு மேற்கொள்ளுங்கள். தங்களால் என்ற பொருள் உதவி, பண உதவி இல்லாத எளியோருக்கு செய்யுங்கள். கண்டிப்பாக மாற்றுத்திறனாளி, தூய்மை பணியாளர்களுக்கு, அடிமட்ட உழைக்கும் தொழிலாளிகளுக்கு தங்களால் என்றதை கண்டிப்பாக செய்யுங்கள். அதனால் கண்டிப்பாக உங்கள் தலைமுறை நல்லபடியாக வாழும். அதனால் இந்த சனி பயிற்சி கும்பராசி என்பதற்கு ஒரு 75% விடுதலை கிட்டும் என்று சொல்லிவிடலாம். எனவே கும்பராசி என்பதிலே தங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு காலத்தை காண இருக்கிறீர்கள். இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பெரிய துயரிலிருந்து ரிலீஃப் கிடைச்ச சந்தோஷம் ஏற்படும். நன்றி. அடுத்த ராசியான கடைசி ராசியான மீன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். வருகின்ற 2025 சனி பயிற்சி பலன்கள் மீனராசிக்கு என்ன பலன்கள் என்பதை காண்போம். கடந்த 2.5 வருடமாக விரயச்சனியை இருந்து கொண்டிருக்கும் மீனராசி அன்பர்களுக்கு தற்பொழுது தங்களுடைய ராசிக்கே சனி பகவான் பயிற்சியாக உள்ளதால் ஜென்ம சனி என்றே சொல்லலாம். ஆனால் இந்த ஜென்ம சனியை பொறுத்தவரை மீன ராசிக்கு 30 வயதுக்குள்ளவர்களுக்கு சிறு பாதிப்பு ஏற்படும் என்பது உண்மையே. ஆனால் 30 வயது 40 வயது கடந்த மீனராசி என்பதற்கு ஜென்ம சனி பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அதே போன்று பள்ளி கல்லூரி மாணவர்கள் சோம்பேறித்தனத்திற்கு இடம் கொடுக்காமல் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக படிக்க வேண்டும். நல்ல உடம்பு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. early to bed and early to rise என்று சொல்வது போல் காலை அதிகாலையில் என்று மாணவர்கள் படியுங்கள். குறிப்பாக காலை 4 மணிக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மாணவர்கள் படித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக இந்த ஜென்ம சனி உங்களை ஒண்ணுமே பண்ணாது. சோம்பேறித்தனத்திற்கு இடம் கொடுக்க கூடாது. ஏனால் கண்டிப்பாக அதிக சோம்பேறித்தனம் வரும். தேவையில்லாத மன உளைச்சல்கள் இருக்கும். அதனால் ஜென்ம சனி மீனராசி என்பதற்கு உடல் அளவிலும் மனதளவிலும் சிறு கலக்கத்தை கொடுக்கும். அவ்வளவுதான், பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது. அதே போன்று யாருக்கும் ஜாமீன் கேரண்டி கையெழுத்து இந்த ஜென்ம சனியில் போடக்கூடாது. முடிந்தவரை இருக்கும் தொழிலை மட்டும் காப்பாற்றிக் கொள்ளுங்கள். புதிய தொழிலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் போக வேண்டாம். புதிய முயற்சியை
கொஞ்சம் செய்யாமல் இருங்கள். அதே போன்று இந்த காலகட்டம் விவசாயத்தில் சிறு சிறு பாதிப்பு ஏற்படும் வாய்ப்பு உள்ளதால் விவசாயிகள் நன்கு தேறிய விவசாய துறையை சார்ந்தவர்களை நன்கு கலந்து ஆலோசித்துவிட்டு மருந்து போன்றவற்றை அளிக்கவும். அதே போன்று உடலளவிலும் மனதளவிலும் தேவையில்லாத பயமும் சஞ்சலமும் வந்து வந்து போகும். அதற்காக பயப்பட தேவையில்லை. தயவு செய்து உங்கள் குலதெய்வ வழிபாடு நித்தமும் செய்யுங்கள். ஒரு முறை முடிந்தால் திருநள்ளாறு சென்று வாருங்கள். அதே போன்று வாரந்தோறும் சனிக்கிழமை கண்டிப்பாக நவகிரகத்தில் இருக்கும் சனி வழிபாடு செய்யுங்கள். இந்த ஜென்ம சனி 40 வயது கடந்தவர்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கும், பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கும். ஆனால் அவமானத்துடன் பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கும். ஆனால் அவ்வப்போது சிறு சிறு அவமானங்களும் அலைச்சல்களும் கண்டிப்பாக இருக்கும். அதே போன்று வேறு வேலை கிடைக்காமல் இருக்கும் வேலையை மீனராசி என்பவர்கள் விட்டுவிடாதீர்கள். குறிப்பாக ஆசிரியர் பெருமக்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைப்பதில் சிறு சிறு சிக்கல்கள் ஏற்படும். அதனால் ஆசிரியர் பெருமக்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளும் ஏற்படும். அதனால் மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு அதிகம் வாய் பேசாமல் இருக்கும் இடத்தை பொறுமையாக கடந்து செல்லவும். அதே போன்று வண்டி வாகனங்களில் போகும்போதும் யாருக்கும் ஜாமீன் கேரண்டி கையெழுத்து போடும் போதும் ரொம்ப கவனமுடன் இருக்க வேண்டும். புதிய வீடு மனை அமையும், ஆனால் பத்திரத்தை 1க்கு 2 முறை பார்த்து விட்டு வாங்கவும். கணவன் மனைவிக்கு தேவையில்லாமல் சிறு சிறு பிரச்சனைகள் வர தோன்றும். 3வது மனிதர்களின் தலையீடு இல்லாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். 4 செவத்துக்குள் நீங்களே பேசி முடிவு பண்ணிக் கொள்ளுங்கள். அதே போன்று மீனராசி என்பவர்களே, தேவையில்லாதவற்றுக்கு கடன் வாங்காதீர்கள், ஆடம்பரத்திற்கு வாங்காதீர்கள். அத்தியாவசியத்திற்கு மட்டும் கடன் வாங்கல், அதுவும் தங்களால் கட்ட இயலும் என்று தெரிந்தால் மட்டும் கடன் வாங்கும். ஏனால் கடன் தொல்லையே பெரிய தொல்லையாக மாறும். அதனால் இந்த ஜென்ம சனியை பொறுத்தவரை கொஞ்சம் பாதிப்பு இருக்கதான் செய்யும். அதுக்காக கவலைப்பட வேண்டாம். குலதெய்வ வழிபாடு செய்யுங்கள், திருநள்ளாறு சனி பகவான் வழிபாடு செய்யுங்கள், சனிக்கிழமை நவகிரக வழிபாடு செய்யுங்கள், இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்கள். அதே போன்று தினமும் காலை வீட்டை விட்டு கிளம்பும் முன் 10 நிமிடம் தியானம் இருந்து விட்டு போங்கள். உங்களால் நிறைவேற்ற முடியும் என்று நினைத்தால் மட்டும் வாக்கு கொடுங்கள். அதனால வாக்கு கொடுத்து மாட்டிக்கொள்ளாதீர்கள். வாய் முடிந்தவரை வாயை கட்டுங்கள். அதனால மீனராசி என்பவர்களே, தயவு செய்து கொஞ்சம் கட்டுப்பாடுடன் கடந்து செல்லவும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பொறுமையை கையாளவும். மேலதிகாரிகளின் மூலம் ஏதாவது பிரஷர் வந்தாலும் பொறுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் சைடு இருக்கும் தரப்பு நியாயத்தை பொறுமையாக மேலதிகாரிகள் எடுத்து சொல்லுங்கள். அதிகமாக வாய் பேச வேண்டாம், யாரை பற்றியும் குறை கூறி பேச வேண்டாம். ஆனால் இந்த ஜென்ம சனியை பொறுத்தவரை வழிபாட்டின் மூலம் நாம் எளிதாக சுகமாக கடந்து விடலாம்.